அன்புள்ள ஜெம் தொலைக்காட்சி நேயர்களே, வணக்கம். இன்று 26/6/2024 ஆணி மாதம் 12ஆம் தேதி புதன்கிழமை. பஞ்சமி திதி இரவு 8:55 வரை, பின்பு தேய்பிறை சஷ்டி. அவிட்ட நட்சத்திரம் பகல் 1:05 வரை, பின்பு சதய நட்சத்திரம். பிரபாலிஷ்ட யோகம் பகல் 1:05 வரை, பின்பு சித்த யோகம். ராகு காலம் மதியம் 12 மணி முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. சுப ஓரைகள் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, காலை 9 மணி முதல் 10 மணி வரை, மதியம் 1:30 முதல் 2 மணி வரை, மாலை 4 மணி முதல் 5 மணி வரை, இரவு 7 மணி முதல் 9 மணி வரை, பின்பு இரவு 11 மணி முதல் 12 மணி வரை. இனி இன்றைய கிரக நிலை. மேஷராசியில் செவ்வாய், ரிஷபராசியில் குரு, மிதுன ராசியில் சூரியன், சுக்கிரன், புதன், கன்னி ராசியில் கேது, கும்பராசியில் சந்திரன், சனி, மீன ராசியில் ராகு. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் தினக்கோள் என வர்ணிக்கப்படக்கூடிய சந்திரன் சனி சேர்க்கை பெற்று சஞ்சாரம் செய்வது அற்புதமான அமைப்பாகும். அது மட்டுமில்லாமல் 3இல் சூரியன் சஞ்சரிப்பதால் உங்களுடைய செயல்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும். எடுத்த பணியை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் பிறர் பார்த்து ஆச்சரியப்படும் அளவிற்கு அதிகப்படியான லாபங்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இன்றைய நாளில் மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு துர்க்கை அம்மனுக்கு அர்ச்சனை செய்வது மிக மிக நல்லது. ரிஷப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதியான சுக்கிரன் புதன் சேர்க்கை பெற்று தனஸ்தானமான 2ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதும், தொழில் ஸ்தானமான 10ஆம் வீட்டில் சந்திரன் சனி சஞ்சரிப்பதும் நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எடுத்த பணியை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். எதிர்பாராத பண வரவுகள் கிடைத்து உங்கள் தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உண்டு. கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. தொழில் வியாபாரத்தில் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் என்றாலும் வேலையாட்களை சற்று அனுசரித்து செல்வது நல்லது. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு இருந்த கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் தற்போது முழுமையாக விலகி ஒரு நல்ல மாற்றத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு சூழலும் உண்டாகும். மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு மகாலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. மிதுன ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சுக்கிரன் புதன் லாபஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் எல்லாம் குறைந்து ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். சந்திரன் சனி பாக்கியஸ்தானமான 9இல் இருப்பதால் பயணங்கள் மூலமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. கடந்த 2 நாட்களாக இருந்த மன குழப்பங்கள் எல்லாம் தற்போது விலகி மன நிம்மதி உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு.
உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது அதிகாரியிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் தற்போது விலகி ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. பதவி உயர்வை எதிர்பார்த்தவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய செய்தி ஒன்று இன்றைய நாளில் கிடைக்கும். ஒரு சிலருக்கு வெளியூர் மூலமாக ஒரு அனுகூலமான செய்தி ஒன்று கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்கிறது. மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு சிவன் ஸ்தலங்களுக்கு சென்றுவது மிக மிக நல்லது. கடகராசி நேயர்களே, குருவின் சஞ்சாரம் சிறப்பாக இருப்பதால் பண வரவுகள் சாதகமாக இருந்தாலும் சந்திரன் சனி இணைந்து அட்டமஸ்தானமான 8ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்வதால் நீங்கள் எதிலும் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு செயல்பட வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும். எந்த ஒரு விஷயத்திலும் யோசித்து செயல்பட வேண்டிய நாளாக இன்றைய நாள் உள்ளது. உடனிருப்பவர்களால் நிம்மதி குறைவு உண்டாகலாம். தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது நீங்கள் நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றாக இருக்கும். சுலபமாக முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலும் யோசித்து நிதானித்து பொறுமையோடு செயல்படுவது நல்லது. குறிப்பாக நீங்கள் மேல் அதிகாரியிடம் பேசுகின்ற பொழுது வீண் வாக்குவாதங்கள் செய்யாமல் எதிலும் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருக்க வேண்டிய அமைப்பானது இன்றைய நாளில் இருக்கிறது. பொதுவாக பிறர் விஷயத்தில் தலையிடாமல் உங்கள் பணியில் மட்டும் நீங்கள் சற்று கவனத்தோடு இருந்தால் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்க முடியும். மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு கால பைரவரை வழிபாடு செய்வது மிக மிக நல்லது. சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு சமசத்தமஸ்தானமான 7ஆம் வீட்டில் சந்திரன் சிறப்பாக அமைய பெற்று லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் சூரியன், சுக்கிரன், புதன் போன்ற கிரகங்கள் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. பண வரவுகள் மிக மிக சிறப்பாக இருக்கும். எடுத்த பணியை சிறப்பாக செய்து முடித்து நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது நல்ல வாய்ப்புகளை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு இருக்கிறது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் தற்போது குறைந்து ஒரு வளமான பலன்கள் ஏற்படும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றக்கூடிய ஒரு பலமும் வலிமையும் உண்டாகும். பயணங்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. கூட்டாளிகளை மட்டும் சற்று அனுசரித்து செல்வது மிக மிக நல்லது. இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு துர்க்கை அம்மனுக்கு தீபம் ஏற்றுவது மிக மிக நல்லது. கன்னி ராசி நேயர்களே, புதனின் ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு ராசிக்கதிபதி புதன், சுக்கிரன், சூரியன் சேர்க்கை பெற்று தொழில் ஸ்தானமான 10ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். தினக்கோள் என வர்ணிக்கப்படக்கூடிய சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்வதால் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் அடையக்கூடிய ஒரு நிலையானது இன்றைய நாளில் இருக்கிறது. குரு பார்வை ஜென்ம ராசிக்கு இருப்பதால் ஏற்ற மிகுந்த பலன்களை பெறுவீர்கள். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு பலமும் வலிமையும் உண்டாகும். நண்பர்கள் மூலமாக ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் தற்போது விலகி ஏற்ற மிகுந்த பலன்களை பெறக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு இருக்கிறது. குறிப்பாக உடல் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் கூட ஓரளவுக்கு விலகி எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. துலா ராசி நேயர்களே,
ராசியாதிபதி சுக்கிரன் சூரியன் புதன் சேர்க்கை பெற்று பாக்கியஸ்தானமான 9ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் நல்ல முன்னேற்றத்தை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தற்போது சந்திரனானவர் 5ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். குரு பகவான் மறைவு ஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று கவனத்தோடு இருப்பது நல்லது. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது சின்ன சின்ன நெருக்கடிகள் ஏற்பட்டாலும் உங்கள் தனித்திறமையால் ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சின்ன சின்ன நெருக்கடிகள் இருந்தாலும் உங்கள் தனித்திறமையால் எதையும் சமாளிப்பீர்கள். உடன் பணிபுரிபவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பதால் கடினமான பணிகளை கூட சுலபமாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும். இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு குறிப்பாக தட்சிணாமூர்த்திக்கு நெய் தீபம் ஏற்றுவது மிக மிக நல்லது. விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு சுகஸ்தானம் என வர்ணிக்கப்படக்கூடிய 4ஆம் வீட்டில் சந்திரன் சனி சேர்க்கப்பட்டு சஞ்சரிப்பதாலும் 8ஆம் வீட்டில் சூரியன் சஞ்சரிப்பதாலும் நீங்கள் எதிலும் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். பண வரவுகள் சாதகமாக இருந்தாலும் தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும். எளிதில் முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும். பேச்சால் வீண் பிரச்சனைகள் உண்டாகலாம். அலைச்சல் காரணமாக இருப்பதை அனுபவிக்க இடையூறுகள் ஏற்படும். தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு சில நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். வேலைக்கு செல்பவர்களுக்கு வேலை பளு சற்று கூடுதலாக இருந்தாலும் அதற்கான ஆதாயத்தை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் சந்திரன் சனி சேர்க்கப்பட்டு சஞ்சரிப்பது உங்கள் பலத்தை அதிகரிக்கக்கூடிய அமைப்பாகும். ஒரு மிகச்சிறப்பான முன்னேற்றத்தை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உங்கள் ராசிக்கு சமசப்தம ஸ்தானமான 7ஆம் வீட்டில் சுக்கிரன் புதன் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு ஏற்ற மிகுந்த பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் தற்போது விலகி ஒரு முன்னேற்றமான பலன்களை நீங்கள் அடைவீர்கள். தொழிலில் பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு நிலவிய பிரச்சனைகள் எல்லாம் தற்போது குறைந்து ஒரு வளர்ச்சி உண்டாகும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்ற முடியும். பிள்ளைகள் வழியில் ஒரு சில சாதகமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்கிறது. மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு அம்பாள் வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டில் சனி சந்திரன் சஞ்சரிப்பதாலும் 4இல் செவ்வாய் சஞ்சரிப்பதாலும் தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும். எந்த ஒரு விஷயத்திலும் யோசித்து செயல்பட வேண்டும். நெருங்கியவர்களால் நிம்மதி குறைவு ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும். உங்கள் ராசிக்கு 5இல் குருவும் 6இல் சூரியனும் சஞ்சரிப்பதால் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். பண வரவுக்கு எந்த விதத்திலும் குறை இருக்காது. தொழிலில் பார்க்கின்ற பொழுது சின்ன சின்ன நெருக்கடிகளும் அதன் மூலமாக அதனை எதிர்கொண்டு ஒரு வெற்றி அடையக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை பளு இருந்தாலும் அதற்கான ஆதாயத்தை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்கிறது. நீங்கள் பேச்சில் சற்று பொறுமையோடு இருந்தால் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்கலாம். வயது மூத்தவர்களிடம் வீண் வாக்குவாதங்கள் செய்யாமல் இருப்பது மிக மிக நல்லது. ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. கும்பராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சந்திரன் 3இல் செவ்வாய் சஞ்சரிப்பதால் எதிலும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள். உங்கள் செயல்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும்.
கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு உண்டு. தொழிலில் பார்க்கின்ற பொழுது சின்ன சின்ன பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்தாலும் நீங்கள் ஒரு சிலருடைய உதவியின் காரணமாக எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பலத்தை பெறுவீர்கள். சட்ட ரீதியாக இருந்து வந்த சிக்கல்கள் எல்லாம் தற்போது குறையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. வேலையாட்களை சற்று அனுசரித்து சென்றால் ஒரு சில அனுகூல பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது கடந்த சில நாட்களாக இருந்த பிரச்சனைகள் தற்போது குறைவதால் மன அமைதி ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் மன அமைதி ஏற்படக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது இருக்கிறது. மேல் அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு சிறப்பாக இருப்பதால் கடினமான பணிகளை கூட சிறப்பாக செய்து முடித்து மன அமைதி ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. மீன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2 செவ்வாய் 12 சந்திரன் சனி சஞ்சரிப்பதால் நீங்கள் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு செயல்பட வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. தேவையில்லாத அலைச்சல்கள் உண்டாகும். நெருங்கியவர்களால் நிம்மதி குறைவு உண்டாகலாம். எந்த ஒரு விஷயத்திலும் யோசித்து செயல்பட வேண்டும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது வேலை பளு சற்று கூடுதலாக இருக்கும். அதிக வேலை பளு காரணமாக உடல் அசதி ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலையானது இருக்கிறது. எந்த ஒரு விஷயத்திலும் சற்று கவனத்தோடு நிதானத்தோடு பொறுமையோடு செயல்படுவது மிக மிக நல்லது. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு ஒரு சிலர் செய்யக்கூடிய செயல்கள் காரணமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு நல்ல வாய்ப்புகள் கூட தடைபடக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலும் யோசித்து நிதானித்து பொறுமையோடு செயல்பட வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. குறிப்பாக உங்களது முன்கோபத்தை சற்று குறைத்துக் கொள்வது மிக மிக நல்லது. மேலும் பலமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை பேசினேன். இனி ஜோதிட தகவல். ஜோதிட தகவல்ல பலவிதமான தகவல்களை உங்களிடம் பேசி வரக்கூடிய நான் இன்று உங்களிடம் மருத்துவ ஜோதிடத்தில் மிக முக்கிய விஷயமான பெண்கள் எதிர்கொள்ளக்கூடிய ஆரோக்கிய பாதிப்புகளை பற்றி தெள்ள தெளிவாக கூற உள்ளேன். பெண்களுக்கு முக்கியமான ஒரு ஆரோக்கிய பிரச்சனை என்பது அவங்களுக்கு ஏற்படக்கூடிய மாதவிடாய் பிரச்சனைகள் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா அது ஒரு இயற்கையான விஷயம்தான். இந்த இயற்கையான விஷயம் சரியான முறையில் இருந்துட்டு எந்தவித உடல் குறைபாடு இல்லாம இருக்கணும்னா ஒருத்தருடைய ஜாதகத்துல, பெண்கள் ஜாதகத்துல செவ்வாய் மிக மிக சிறப்பாக இருக்கணுங்க. ஒரு பெண்ணின் ஜாதகத்துல செவ்வாய் ஜாதகத்துல நல்லபடியாக ஒரு நல்ல ஸ்தானத்திலிருந்து நல்ல கிரக சேர்க்கையோடு இருந்தால் எந்தவித குறை இல்லாமல் ஆரோக்கியம் மிக மிக சிறப்பாக இருக்கும். பெண்களின் ஜாதகத்தில் செவ்வாய் ஆட்சி உச்சம் பெற்றிருப்பது, கேந்திர திரிகோண ஸ்தானங்கள் இருக்கிறது, தனக்கு நட்பு கிரக சேர்க்கை பெற்றிருப்பது சிறப்பு. செவ்வாய் தனக்கு நட்பு கிரகம் சொல்லக்கூடிய குரு சேர்க்கை பெற்றோ, சுபகிரக சேர்க்கை பெற்றோ, சுபகிரக சேர்க்கைன்னா புதன் சுக்கிரன் போன்ற கிரக சேர்க்கை பெற்றோ, சூரியன் சேர்க்கை பெறுவது கூட தப்புன்னு சொல்ல முடியாது. சேர்க்கை பெற்றோ இருந்தால் ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியம் உண்டாகும். ஒரு பெண்ணின் ஜாதகத்துல செவ்வாய் கேந்திர திரிகோண ஸ்தானத்துல இருக்கிறதும், குருவின் நட்சத்திரத்தில் இருக்கிறதும், புதனுடைய நட்சத்திரம் இருக்கிறதும், அப்புறம் சுக்கிரனோட நட்சத்திரம் இருக்கிறதும், சூரியனோட நட்சத்திரம் இருக்கிறதுனா கூட நல்லபடியா இருக்கும். சூரிய நட்சத்திரம் தான் கொஞ்சம் டென்ஷன் அதிகமா இருக்குன்னு சொல்லலாம், ஒன்றும் கெடுதி கிடையாது. செவ்வாய் ஒரு பெண்ணின் ஜாதகத்துல உங்களுக்கு பாத்தீங்கன்னா நீச்சம் பெறக்கூடாது. கடகராசியில் போய் நீச்சம் பெறக்கூடாது. அடுத்து வக்ரம் பெறக்கூடாது. சூரியன் இருக்கக்கூடிய கட்டத்துல இருந்து 6, 7, 8 இருக்கிறது
கடுமையான வக்கரம் ஆகும். அது சூரியனுக்கு 7ல செவ்வாய் இருந்து வக்கரம் பெறுறது கடுமையான வக்கரம் ஆகும். வக்கரம் பெறக்கூடாது. அப்படி வக்கரம் பெறுவது அவ்வளவு நல்லதுன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி ஒரு செவ்வாய் ஒரு பெண்ணின் ஜாதகத்துல கேதுவுக்கு மிக அருகில் இருக்கிறது. கேதுவோட நட்சத்திரம் சொல்லக்கூடிய அஸ்வினி, மகம், மூலம் போன்ற நட்சத்திரத்தில் இருக்கிறது அவ்வளவு சிறப்புன்னு சொல்ல முடியாது. பொதுவா கேதுவோட நட்சத்திர செவ்வாய் இருக்கக்கூடிய பெண்களுக்கு உடல் உபாதைகள், ரத்த சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், ரத்த ஓட்டத்துல கொஞ்சம் காம்ப்ளிகேஷன்ஸ், ஒரு சிலருக்கு தைராய்டு மாதிரி பிரச்சனை ஏற்பட்டு அதன் காரணமாக மாதவிடாய் கோளாறு ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனைகள்லாம் கூட உண்டாகும். பெண்கள் ஜாதகத்துல சந்திரனை மிக மிக முக்கியமான கிரகமாகும். சந்திரன் ஓரளவுக்கு சந்திரனுடைய சஞ்சாரம் ஒரு ராசி மண்டலத்தை சுற்றி வருவதற்கு 27 நாட்கள் எடுத்துக்கொள்ளும். அதுபோல பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மாதவிடாய் பிரச்சனைகள், மாதவிடாய் கோளாறு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கூட, மாதவிடாய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கூட அந்த 27 நாட்கள் ஒரு முறைதான் ஏற்படுகிறது. ஒரு பெண்ணின் ஜாதகத்துல சந்திரன் நல்லா ஸ்ட்ராங்கா இருந்து, சந்திரன் நல்லா ஆட்சி உச்சம் பெற்று நல்ல ஸ்தானத்தில் இருந்தால் ஆரோக்கியமானது சிறப்பா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பானது இருக்கும். அதுவே சந்திரன் நீச்சம் பெற்றிருந்தாலோ, சந்திரன் ராகு அல்லது கேது சேர்க்கப்பட்டிருந்தாலோ, அந்த பெண்ணுக்கு வயிற்றுல நீர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இதன் காரணமாக மாதவிடாய் கோளாறுலாம் ஏற்படக்கூடிய அமைப்புகள், அடுத்து வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் கூட ஏற்படும். சந்திரன் மனோகாரன் என்ற காரணத்தினால சந்திரன் பலகீனமாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு பொதுவா ஒரு சில நேரங்கள்ல, குறிப்பாக ஒரே தேவையில்லாத மன உடைச்சல்கள், தேவையற்ற மன நிம்மதி குறைவுகள், மனக்குழப்பங்கள், டென்ஷன்லாம் உண்டாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அடுத்து பாத்தீங்கன்னா சந்திரன் பாதிக்கப்பட்டிருக்கிறது, 8ஆம் அதிபதி பாதிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்து சந்திரன் பலகீனமாக 8ல போயிருக்கிறது. இதெல்லாம் ஒரு சரியான அமைப்புன்னு சொல்ல முடியாது. அது போல செவ்வாயை சனி பார்க்கிறது, செவ்வாய் கூட ராகு சேர்ந்திருக்கிறது, செவ்வாய் கூட கேது சேர்ந்திருக்கிறதுலாம் கூட தேவையற்ற பிரச்சனைகள், தேவையற்ற ஒரு சிக்கல்கள், தேவையற்ற சோதனைகள்லாம் கூட உண்டாக்கும். ஒரு பெண்ணுடைய ஜாதகத்துல சந்திரன் ரொம்ப பலகீனமாக நீச்சம் பெற்றிருந்தாலோ, ஒரு ராகு அல்லது கேது சேர்க்கப்பட்டிருந்தாலோ அவங்களுக்கு கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட வகையில பிரச்சனைகள், கர்ப்பப்பையில ஏதாவது கோளாறுகள் போன்ற பிரச்சனைகள்லாம் கூட உண்டாகும். ஜென்ரலாக ஒரு பெண்கள் ஜாதகத்துல செவ்வாயும் சந்திரனும் ஒரு பலகீனமான நிலையில் இருக்கிறது, ராகு சேர்க்கைப்படுறது, சனி சேர்க்கைப்படுறதுலாம் கூட அவ்வளோ சிறப்புன்னு சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட பிரச்சனையில உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், கர்ப்பப்பையில ரத்த சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் உண்டாகும். ஒரு பெண்ணுடைய ஜாதகத்துல சந்திரன் பாவகிரக சேர்க்கை பெற்று இருந்து சந்திரன் பலகீனமாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு கர்ப்பப்பையில நீர்க்கட்டிகள் ஏற்படக்கூடிய அமைப்புகள், இதன் காரணமாக ஆரோக்கிய குறைபாடுகள்லாம் கூட ஏற்படக்கூடிய ஒரு அனுகூலமற்ற நிலையெல்லாம் கூட உண்டாவதற்கான சாத்திய கூறுகள் ஜாதக ரீதியாக உண்டு. பெண்கள் ஜாதகத்தை எடுத்தோம்னா அந்த ஜாதகத்துல சந்திரன் செவ்வாய் ஆகிய இரு கிரகங்களும் நல்ல கிரக சேர்க்கையோடு இருக்கணும். அப்படி நல்ல கிரக சேர்க்கையோடு இல்லாட்டினாலே ஆரோக்கிய ரீதியாக பிரச்சனைகளும், ஆரோக்கிய ரீதியாக ஒரு சில குறைபாடுகளும் ஏற்பட்டு அதன் காரணமாக மன நிம்மதி குறைவுகள், மன நிம்மதி குறைவு மட்டுமில்லாமல் தேவையற்ற போராட்டங்கள், உடல் உபாதைகள்லாம் ஏற்படக்கூடிய ஒரு அனுகூலமற்ற நிலையானது உண்டாகும். பொதுவா செவ்வாய் ராகு அல்லது கேது தொடர்போடு இருக்கிறது அவ்வளவு நல்லதுன்னு சொல்ல முடியாது. ராகு அல்லது கேது தொடர்போடு செவ்வாய் இருக்கக்கூடிய ஒரு பெண்களுக்கு பொதுவா பாத்தீங்கன்னா கர்ப்பப்பை பிரச்சனைகள், வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், ரத்த சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் கூட உண்டாகுது. அப்படிப்பட்ட பெண்கள் பொதுவா இயற்கையான உணவுகளை சாப்பிட்றது மூலமாக, இயற்கை உணவுகள் கொள்வது மூலமாக, அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இயற்கையான பொருட்களை சாப்பிடுவதன் மூலமாக கூட உடல் உபாதைகள் குறைந்து நல்ல ஒரு ஆரோக்கியத்தை அடையிறதுக்கான வாய்ப்புகள் உண்டாகும். பொதுவா செவ்வாய் சந்திரன் ஒரு ஜாதகத்துல பாதிக்கப்படுறது சாதகமற்ற அமைப்பாகும். அப்படி பாதிக்கப்பட்டவங்க அவங்களுடைய ஆரோக்கியத்துல ரொம்ப அக்கறை எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. செவ்வாய் சந்திரன் பாதிக்கப்பட்டவங்க முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த தசாபுத்தி நடைபெறுகின்ற பொழுது, செவ்வாய் தசை நடைபெறுகின்ற பொழுதோ, அதாவது செவ்வாய் திசை நடைபெறுகின்ற பொழுது என்ன ஆகுதுன்னா, செவ்வாய் பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணுக்கு
செவ்வாய் திசை நடைபெற்றால் வயிற்றில் ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கக்கூடிய அமைப்புகள், வயிற்றில் ஏதாவது ஒரு சின்னதாக ஏதாவது ஒரு ஆப்ரேஷன் மாதிரி எடுத்துக்கொள்ளக்கூடிய அமைப்புகள், ஆப்ரேஷன் எதிர்கொள்ளக்கூடிய அமைப்புகள், ஒரு சில மருத்துவ சிகிச்சைகள் மேற்கொள்ளக்கூடிய அமைப்புகள்லாம் உண்டாகுது. அதுபோல சந்திரன் ஒரு பெண்ணின் ஜாதகத்துல பாதிக்கப்பட்டிருந்தால் அவங்களுக்கு கர்ப்பப்பை ரீதியாக ஏதாவது நீர் கட்டிகள் ஏற்பட்டு அதன் காரணமாக மன நிம்மதி குறைவுகள், மன சோதனைகள், தேவையில்லாத சங்கடங்கள்லாம் ஏற்படுது. பெண்கள் ஜாதகத்துல சந்திரன் செவ்வாய் பாதிக்கப்பட்டு இருக்கிறவங்களுக்கு இளமை பருவத்திலேயே என்ன பண்ணணும்னா, ரொம்ப லேட் பண்ணாம கல்யாணம் ஆனா ரொம்ப லேட் பண்ணாம குழந்தை பெற்றுக்கிறது நல்லது. பொதுவா நீங்க சந்திரன் செவ்வாய் பாதிக்கப்பட்டவங்களுக்கு இளமையிலேயே குழந்தை பாக்கியத்துக்கான முயற்சிகள் மேற்கொண்டா நல்லது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஒரு பெண்ணின் ஜாதத்துல செவ்வாய் சந்திரன் பலகீனமா இருந்தா நான் எல்லாருக்கும் ஜாதகம் பார்க்கும்போது சொல்லக்கூடிய அட்வைஸ் என்னன்னா, இயற்கையான உணவுகளை உட்கொள்ளுங்க. அடுத்து என்னன்னா, கல்யாணம் ஆனா ரொம்ப லேட் பண்ணாம ஒரு குழந்தையை பெற்றுங்கன்னு சொல்லுவேன். வயது குறைவாக இருக்கின்ற பொழுது உடல்ல எப்படிப்பட்ட ஒரு பாதிப்பு இருந்தாலும் அதனை நம்ம சரி செய்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு. ஒரு பெண்ணுக்கு ஒரு 24, 25 வயசுனா ரொம்ப இளம் வயசுலயே ஒரு குழந்தை பெற்றுட்டாங்கன்னா ஒரு ஈஸி. அதுவே ஒரு பெண்ணுக்கு நான் சொல்ற மாதிரி சந்திரன் செவ்வாய் பலகீனமா இருந்தா அவங்க மட்டும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நம்ம ஒரு 4 வருஷம் கழிச்சு குழந்தை பெற்றுக்கலாம், 5 வருஷம் கழிச்சு குழந்தை பெற்றுக்கலாம். நான் ஒரு வேலையில ஒரு ப்ரமோஷன் வாங்கினதுக்கு அப்புறம் குழந்தை பெற்றுக்கிறேன், சொந்த வீடு வாங்கினதுக்கு அப்புறம் பெற்றுக்கிறேன், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாரின் வாய்ப்புக்கு ஃபாரின் போயிட்டு குழந்தை பெற்றுக்கிறேன்லாம் நினைச்சா அது தேவையில்லாத ஒரு தவறான ஒரு கைட்லைன்ஸ் சொல்லலாம். எந்த ஒரு பெண்ணுக்கு செவ்வாய் சந்திரன் பலகீனமா இருக்குதோ அவங்க கல்யாணத்தையும் குழந்தை பெற்றுக்கிறதையும் லேட் பண்ணக்கூடாது. செவ்வாய் சந்திரன் பலகீனமா இருந்தா அவங்களுக்கு கல்யாண வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயத்திலேயே ஒரு நாட்டங்கள் குறைவா இருக்கக்கூடிய அமைப்புலாம் கூட நிறைய இடத்துல உண்டு. ஒரு பெண்ணின் ஜாதத்துல செவ்வாய் சனி சேர்க்கப்பட்டிருந்தாலோ, ஒரு பெண்ணின் ஜாதத்துல செவ்வாய் கேது சேர்க்கப்பட்டிருந்தாலோ அவங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கணுன்ற எண்ணமே கம்மியா இருக்கும். அப்படிப்பட்ட பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, முதல்ல சின்ன வயசுல கல்யாணம் பண்ணிக்க சொன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, அப்புறம் பார்க்கலாம்னு தள்ளி விட்டுட்டு, அப்புறம் கடைசியில பார்த்தீங்கன்னா லேட் ஆனதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா கல்யாணம் பண்ணிக்கிட்டா கூட ஒரு சில இடங்கள்ல ஒரு ஒற்றுமையா வாழாத அமைப்புகள், விட்டு கொடுத்து போகாத அமைப்புகள், எதிலையும் அனுசரித்து செல்லாத நிலையெல்லாம் கூட ஏற்படுது. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி செவ்வாய் சந்திரன் பாதிக்கப்பட்டவங்க நிறைய ஹெல்த் காம்ப்ளிகேஷன்ஸை ஃபேஸ் பண்றதுனால அவங்க ஆரோக்கியத்துல ரொம்ப அக்கறை எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கல்யாணத்தையும் குழந்தை பாக்கியத்தையும் ரொம்ப லேட் பண்ணாம காலகாலத்துல செஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. காலகாலத்துனா இளம் வயதிலேயே திருமணம் செஞ்சுக்கிட்டு கல்யாணம் ஒரு 1 or 2 இயர்ஸ்குள்ளேயே ஒரு குழந்தையை பெற்றுக்கிறது ரொம்ப நல்லது. ஒரு பெண்ணுக்கு செவ்வாய் சந்திரன் பலகீனமா இருந்தால் அந்த பெண்ணுக்கு 30 வயதுக்கு மேல உள்ள காலங்கள்ல ஒரு கல்யாணம் பண்றதோ ஒரு குழந்தை பெற்றுக்கிறதோ சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்ப காம்ப்ளிகேட்டடா அதிகமா இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் என்ற கருத்தை இப்பொழுது உங்களிடம் கூறிவிட்டு கொண்டு இன்றைய நிகழ்ச்சியை முடித்துக் கொள்கிறேன். இதுவரை ஜோதிட தகவலையும் இன்றைய ராசி பலனையும் கூறினேன். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.